நிஃப்டி 50 ஸ்ட்ராங் கன்சால்டேஷனில் டே வந்து எண்ட் ஆயிருக்கு. ஸோ டுமாரோ பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே நம்மளுக்கு ஃபுல் எக்ஸ்பைரி நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி அத்த ஸ்டாக்ஸ் ஓவரால் எக்ஸ்பைரி டே, மந்த்லி எக்ஸ்பைரி நம்மளுக்கு டுமாரோ. ஸோ இதுக்கான நம்மளோட ட்ரேடிங் பிளானை பொறுத்தளவுக்கு எனக்கு ஹையர் டைம் ஃப்ரேமை பேஸ் பண்ணுற அளவுக்கு நிஃப்டி வந்து இந்த லோ பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு 24,000 வரைக்கும் நிஃப்டி வரதுக்கான சான்ஸ் இருக்குன்னா ஹையர் டைம் ஃப்ரேம் நம்மளுக்கு மென்ஷன் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரி டே ஒரு நல்ல மூமெண்ட் நம்ம எதிர்பார்க்கணும், அல்லது ஒரு சைட் வேஸ் இந்த ரேஞ்சில் எனக்கு நிஃப்டி ஓப்பன் ஆகுது அப்படின்னா இங்கேருந்து 24,870 வரைக்கும் போயிட்டு ஒரு செல் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணுறேன். எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா 24,500 வரைக்கும் ஒரு செல் என்ட்ரி வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அப் ட்ரெண்டுக்கு நியூட்ரல் ஆர் கேப் அப் கேப் டவுன் இந்த ரேஞ்சில் எங்கே ஓப்பன் ஆனாலும் சரி, இதுக்கு கீழே ஓப்பன் ஆனால் டவுன் ட்ரெண்ட் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க. இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா இங்கேருந்து நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் வச்சுச்சு அப்படின்னா இங்கேருந்து அப் ட்ரெண்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். அப் ட்ரெண்டோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 25,250 வரைக்கும். ஃபர்ஸ்ட் டார்கெட் 25,000, நெக்ஸ்ட் டார்கெட் 25,250. இதுதான் உங்களுக்கு இன்ட்ராடே சார்ட்டு. இது உங்களுக்கு ட்ரெண்டோட ரெசிஸ்டன்ஸ் லெவல். இதுக்கு மேலே பிரேக் ஆகுது அப்படின்னா இங்கேருந்து ஒரு செல் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. இங்கே செல் என்ட்ரி கிடச்சிச்சுன்னா ஓகே, கிடைக்கல அப்படின்னா அப்போ நெக்ஸ்ட் நம்ம கண்டினியூ பண்ணணும் அப் ட்ரெண்டுக்கு. ஸோ இதுக்கு கீழே நம்மளுக்கு பிரேக் ஆகுது அப்படின்னா டவுன் ட்ரெண்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். டவுன் ட்ரெண்டோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,500. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் வீடியோ பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் மைட்ரேஷன் ஃபாலோ பண்ணிக்கோங்க.